கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இன்றைக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம், இன்றைக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, இது அருமையான ஒரு வாக்கு தத்தம் தான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதற்கு முந்தின அதிகாரம் 1வது அதிகாரத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். இப்போ கர்த்தருடைய என் வீடு, அதாவது கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவின் உங்கள் வீட்டிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, உங்கள் வழிகளை சிந்தித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தின் பேரிலே, கர்த்தருடைய ஆலயத்தின் பேரிலே கரிசனை இல்லாமல் இருந்ததினாலே உங்களுக்கு வெறுமை, அதாவது குறைச்சல் உண்டாயிற்று, தாழ்ச்சி உண்டாயிற்று. பாருங்க, அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் வீட்டுக்கு அதை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீடு, அதாவது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய காரியம் என்று சொல்லும் பொழுது அதிலே நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும், அதிலே நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். அதற்கு நாம் முதல் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் ஒருவேளை தங்கள் காரியங்கள் அதிக பாரமாக இருக்கலாம். தங்களுடைய வீடு, குடும்பம், இந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் கூட ஒருவேளை சுமக்க முடியாத பாரமாக இருக்கலாம். அதனால ஒரு சிலர் கர்த்தருடைய வீட்டையே மறந்திருப்பாங்க. கர்த்தருடைய பணி, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் என்று சொல்லி தங்கள் இருதயத்திலே இடமே கொடுக்காம முழுவதுமே இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்கள்லேயே அவங்க லயித்து, அல்லது உலகத்திற்கு அடுத்த பாடுகள்லேயே மூழ்கி போய் இருப்பாங்க. அது ஆண்டவருக்கு அது பிடித்தம் இல்லை. அவர் விரும்புகின்றார் கர்த்தருடைய வீட்டை கவனிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் பணிகளை, கர்த்தருடைய காரியத்தை கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, யார் நமது காரியமாக போவான், யார் கர்த்தருடைய காரியமா யார் போவான் என்று சொல்லி அவர் வேதனையோடு கேட்கின்றார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள், அதாவது தேவனுடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நம்ம செய்வதற்கு முன் வரும் பொழுது, அவருடைய ஆலயத்திற்கு அடுத்த பணிகள், அவருடைய கர்த்தருடைய காரியம், இவைகள் மேல நம்ம கரிசனை கொண்டு நம்ம செயல்படுவதை அவர் விரும்புவதினாலே அது அவருடைய உள்ளம் ஏங்குகின்றது. அப்போ நம்ம அதிலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றார் என்னன்னா, களஞ்சியத்துல இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய வீட்டை கட்டுங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய, அதாவது சரீரமாகிய சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு நீங்க ஊழியத்திற்கு துணை நில்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். நம்ம ஆண்டவர் காரியத்தை செய்யும் போது அவர் நம்ம காரியத்தை கரிசனையோடு செய்வார். நமக்குரிய காரியம், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் இதை குறித்து இதை மாத்திரமே நம்ம சுமந்து கொண்டு இராமல் நம்ம அதை அவர் பாதத்துல விட்டுட்டு நம்ம அவருடைய பணியினை, நம்ம அவருடைய காரியத்துல கரிசனையோடு செயல்படும் பொழுது அவர் நம் காரியத்தில் கரிசனையோடு செயல்படுவார்.
இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறதையும், நீங்கள் கொடுத்து விதைப்பதையும், அதற்காக செயல்படுவதையும், ஆலயத்திற்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவதையும் ஆண்டவர் கண்டு நிச்சயமாகவே அவர் இன்று முதல் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நம்ம வீட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா தினமும் பார்க்கும்போதெல்லாம் இன்று முதல் என்று சொல்லி ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அந்த பிரயாசத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே வேதனையோடு காணப்படலாம். இதோ வீட்டிற்கு வருகின்ற வருமானம் ஆண்டவரே அதிகமாக இருந்தாலும் கூட, ஆனாலும் அது எங்கு போகிறது, எப்படி செலவாகிறது, எப்படி வீணாய் போகிறது என்று தெரியாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் கையிலே அது தங்காமல் அது அப்படியே வீணாய் செலவழிந்து போகின்றது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவாய் சேர்த்து வைத்தாலும் அது அவர்களுக்கு விருத்தி அடையாமல் போகின்றது. ஆண்டவரே, இதோ இப்பொழுது இந்த நாளிலிருந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, உம்முடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே முன் வரட்டும், தீர்மானம் எடுக்கட்டும். இதோ அப்பொழுது இந்த வாக்கு தத்தத்தின்படியே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியத்தில் கரிசனையாக இருங்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.